பட்டா பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லும்போது சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம், சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனால் என் தொகுதியில் குறிப்பாக சூயஸ் கால்வாய் பணிகள் நிறைவடைந்த சாலைகளில் கூட சூயஸ் கால்வாய் வேலை நடக்கிற இடத்துல நாங்களால் கம்பல் பண்ண முடியாது. என்னென்னா திருப்பி சாலையை தோண்ட முடியாது. ஆனால் சூயஸ் கால்வாய் பணிகள் முடிவடைந்த இடங்களில் கூட சாலைகள் இன்னும் போடப்படவில்லை. அதனால தான் நான் அமைச்சரை சொன்னேன், நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது 1 மணி நேரம் தனியாக தெற்கு தொகுதிக்குன்னு டைம் கொடுங்க, நாங்கள் இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். இவை இல்லாமல் பல்வேறு துறைகளுடைய மானிய கோரிக்கையின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கோம், விவாதத்தில் பங்கேற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய மானிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை 8 நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். தமிழகம் மாதிரி ஒரு